உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு புஷ்ஷுன்னு உப்பி வர்ற பூரி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் 3 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் தூணா போல் போட்டுக்குங்க. எல்லா இடமும் கலக்கணும். 3 கப்பு கோதுமை மாவுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதையும் ஊற்றிக்குவோம். முதல்ல இதை நல்லா கலந்துக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக பிசைஞ்சிக்குவோம். தண்ணியை பார்த்து ஊற்றுங்க. அதிகமாயிட்டா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். கையில் ஒட்டாமல் வரணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குவோம். பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பிசைஞ்சிக்கினே இருந்துருங்க. இது கொஞ்சம் கிரிப் ஆனவுடனே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிசைறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாப்பிட்டு வரும். கொஞ்சம் எண்ணெயை இது மேலே தடவி இதை மூடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மூடி வச்சிருங்க. பாருங்க, மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுது. இப்போ நம்ம பூரிக்கு கொஞ்சம் சின்னதாகவே உருண்டை பண்ணிக்குவோம், குட்டி குட்டியாக. இப்போ பூரிக்கு நம்ம உருட்டிக்க போகிறோம். 4 பக்கமும் அழகாக சேமாக உருட்டிக்கணும். ஒரு கடாயில் எண்ணெயை போட்டுக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தான் பூரியை போடணும். பாருங்க, போட்ட உடனே நல்லா உப்பி மேலே வரும். அப்படியே அதை மெதுவாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, பூரி எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்க. இந்த மாதிரியே நீங்களும் செய்துக்குங்க. பூரி சூப்பராக வந்துட்டு. இதுக்கு சன்னா மசாலா வச்சு சாப்பிடுங்க. நான் சன்னா மசாலா வீடியோவும் ஒன்று போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதே போல் இதுக்கு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு குருமாவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைனா கூட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இதெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.